ஹை ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே ஆஃப்டர்நூன் வந்து துவரம் பருப்பு சாம்பார் வச்சுருந்தேன். பசங்க 2 பேத்துக்குமே ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஃபில்லிங்காக இருக்கணுங்கிறக்காக ஃபுல் மீல்ஸ் தான் கொடுப்பேன். ஸோ எங்கள் வீட்டில் லஞ்ச் எப்போவுமே குழம்பு, பொரியல், ரசம் இப்படி தாங்க இருக்கும். பசங்களுக்கும் சேர்த்தியே சமைச்சு வச்சுருவேன். அதுவும் இளன் வந்து சரியான மாங்காய் பைத்தியம். மாங்காவை பார்த்தோன்னே அம்மா மாங்காய் போட்டு சாம்பார் வச்சு தரியா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவான். அதுவும் சாம்பாரில் மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றா போட்டு வச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி சாம்பார் வச்சப்போ கூட அம்மா வெறும் மாங்காய் மட்டும் போடுற, முருங்கை கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கொடுமான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டான். அவன் மோஸ்ட்லி குழம்பு சாதம் தான் சாப்பிடுவான். குழம்பு ரசித்து சாப்பிட்ற ஒரே ஜீவன் அது மட்டும்தான் எங்கள் வீட்டில். என்ன குழம்புல என்ன காய் போட்டு கொடுத்தீங்கனாலும் மோஸ்ட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவான். அவனுக்கும் அவன் சைஸுக்கும் அவன் சாப்பிட்றதுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. அவனுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் வந்து பிடிக்காது. பட் எங்கள் யுவன் வந்து அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட், வெரைட்டி ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி சைட் டிஷ்ஷை வந்து வாழைக்காய் ஃப்ரை செஞ்சுருந்தேன். 2 பேருமே வந்து மோஸ்ட்லி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா மாட்டேன்னு சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. எனக்கு அந்த விதத்தில் பிரச்சனையே இல்லைங்க. ஸோ டியூஸ்டே ஆஃப்டர் ஸ்கூல் ஃபுட்டு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சாம்பாரும் வாழைக்காய் ஃப்ரையும் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச லஞ்ச் ஐடியாஸையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.